என்னதான் தட்டி கொட்டி பட்டி பார்த்தாலும் சைக்கிள் BMW ஆகாது, புரியுதா? எனக்கு வயிறு கலக்குது, நீங்க பாடுறீங்க சார். ஃபோன் ஹலோ ஹலோ, நான் புலிபாண்டி பேசுறேங்க. அவங்களா? உங்களை Facebookல பார்த்ததுல இருந்து ஆக்சுவலா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொடுக்குறீங்களா? என்னது சார்? ஆம்பளையா? நான் அப்பவே நினைச்சேன் சார். அவங்க இங்க தான் எங்க இருக்காங்க? பேஸ் ஐம் ஃபைன் த. இப்பதான் வந்த அரை மணி நேரம் முன்னாடி. இல்ல இப்போ வளர்றேன். இப்போ ட்ரெயின் வருதுல்ல, அங்க வாங்க. ட்ரெயினா? சார் வாங்க சார். ஏதோ இனியா ஓடிட்டே இருக்க. டிவில நீங்க ஹீரோயின் போட்டோ வச்சிருக்கும் போதே என் ஃப்ரெண்டு சொன்னாரு அட்டு ஃபிகரா தான் இருப்பீங்கன்னு. சொன்னது சாரா? முதல்ல அவரை இறக்கி விடுறீங்களா? என்ன சொல்றாங்க? அடுத்த ட்ரெயின்ல வருவீங்க. யாரு ஹீரோ ஆனாலும் ஃபிகருக்காக ஃப்ரெண்டை கட் பண்றது மட்டும் இன்னும் மாறவே இல்லடா சாமி. நான் வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? சும்மா சொன்னேன். இந்த ட்ரெயின்லயே நான் இல்ல. இல்லையா? அப்பா ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா ஹாப்பியா அது ஒண்ணும் இல்லைங்க. மீட் பண்ணணும்னு நினைச்சனே தவிர, ஆனா எனக்கு கை காலெல்லாம் வேர்த்த பயமா நாங்க இருந்தது. மட்டும் என்ன டெய்லி ஒருத்தரை மீட் பண்ணிருக்கோமா? என்ன ரெகுலரா Facebookல இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் ஐயோ, நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நல்ல விஷயம் தாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் யாருமே இல்லாம தனியா இருந்தவங்க எல்லாம் இப்ப கூட்டமாயிட்டாங்க ஃபேஸ்புக்னால. எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாம் கூட எழுத்தாளர் ஆயிட்டாங்க ட்விட்டர்னால. சரிங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தரங்கம்பாடி தானா? இல்ல, பாம்பே. மும்பை? அப்ப நீங்க உண்மையிலேயே நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? ஏங்க சிரிக்கிறீங்க? எங்களோட வீடு பாம்பேயோட அவுட்டரில் ஒரு ரிவரை ஒட்டி இருக்கிற ஏரியா. அப்பா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாரு. அம்மா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் வேலைக்கு போன அப்பா ஈவினிங் ஆம்புலன்ஸில் பொணமாக தான் திரும்பி வந்தார். ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக். யாரோ அப்பா தலையில் அடிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் என்னெல்லாம் கஷ்டப்படும்னு நாங்கள் தினம் தினம் அனுபவித்தோம். அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களையும் ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்று சாப்பிட ஆரம்பித்தோம். கடைசியாக ஒரு ரேடியோ பொட்டி இருந்தது. அதையும் விற்றுட்டு இன்னைக்கு நல்லா சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அக்காவை அம்மா மேலே கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அக்கா ஓடி வந்து அழுதுட்டு, எனக்கு என்னாச்சுன்னே புரியல. ஒரு மீசுக்காரர் வந்து கை நீட்டி காசு வாங்கினால இப்போ முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஆனால் அம்மாவும் அக்காவும் அழுதுட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அக்காவுக்கு பதிலாக வேணும்னா நான் போட்டுமாம்மா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன். யார் செஞ்ச புண்ணியமோ தப்பாக எதுவும் நடக்கிறதுக்குள்ளே போலீஸ் வந்து கதவை தட்டி எல்லாரையும் ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு காப்பகத்தில் சேர்த்தாங்க. நான் அங்கே தான் படித்தேன். இதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் இந்த சின்ன வயசுலேயே தப்பு பண்ணால அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை அடையாளமாகவே ஆக்கிட்டாங்க. தப்பே பண்ணாமல் எல்லாரும் என்னை பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சும் என்னால் தாங்கிக்க முடியல. ராத்திரி பூரா தூங்காமல் அழுதுட்ருப்பேன். கொஞ்ச நாள் அம்மாவும் இறந்துட்டாங்க. இது எல்லாத்த விட்டு விலகி போகணுன்னு தூரமாக ஒரு ஊருக்கு மேல் படிப்பு படிக்க போனேன். புது ஊர், புது மனுஷங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தப்போ அந்த ஊர் எம்எல்ஏ உதவி பண்ணார். அடுத்த நாள் பேப்பரில் 14 வயதிலேயே பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மாணவிக்கு எம்எல்ஏ உதவின்னு என் ஃபோட்டோவோட போட்டாங்க. திரும்பியும் எல்லாரும் என் முதுகு பின்னாடி சிரிக்க ஆரம்பித்தாங்க. பல்ல கடிச்சிட்டே ஒரு வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சு எங்கள் அக்காவுக்கு எப்படியோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆன அன்னைக்கு எங்கள் அக்கா தெரிஞ்சோ தெரியாமலும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு நீ யார், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால ப்ளீஸ் இனிமே இங்கே நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டா. என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. எனக்கும் யாரையும் தெரியாத ஒரு ஊருக்கு போகணுன்னு ஏதோ ஒரு ட்ரெயினை ஏறி நான் இங்கே வந்தேன். இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு.
கொலகார மனம் திருந்தி வாழலாம். ஒரு ரவுடி காலேஜ் ஆரம்பிச்சு கல்வி தந்தை ஆகலாம். ஒரு கொள்ளைக்கார அரசியல்வாதி ஆகலாம். ஆனால் ஒரு தப்பு பண்ண பொண்ணு மட்டும் மனம் திருந்தி வாழ முடியாது. நான் தப்பே பண்ணல. அழகுங்கிறது உருவம் சம்மந்தப்பட்டதில்லை, மனசு சம்மந்தப்பட்டதுன்னு உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருமே இல்லாதப்போ உங்கள் கூட சேட் பண்ணது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. யாராச்சும் ஒருத்தங்க ஹாய் சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்க மாட்டாங்களான்னு ஏங்குறோம். அதனால தான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அவ்வளோ கூட்டம். ஸ்டேஷன் வரப்போகுது. யாரோ ஒருத்தங்க நமக்காக இருக்காங்கங்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு. அது போதும், நம்ம பார்த்துக்க வேணாம் ப்ளீஸ். நோட்டை ஒழிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸையும் ஒழிக்கணும் சார். பாவம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் வேணா ப்ளூடூத் ஆன் பண்றேன், நீ ஷேர் பண்ணிக்கிறியா? உன் சோகத்தை நான் சுமந்துக்கிறேன். அப்படி ஒரு வசதி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். அந்த தீபிகா சோகத்தையும் நானே சுமந்துக்குனேன். எது இருக்கோ ஆப்பு கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு ஒரு ஆப்பு இல்லையே. இன்னும் 37 ரூபா நீ தரணும். என்ன ஆச்சரியம்! யோ, நீ ஆஃப் பாயில் நம்மள தேடி வந்திருக்கியா? அப்போ நல்லதே நடக்கும். என்ன கீர்த்தி, காலையிலேயே மேக்கப் எல்லாம் பலமா போட்டு எங்க கிளம்பிட்ட? மா ரிகர்சல்மா, புலி அங்கிள் கூப்பிடுறாரு. போயிட்டு நேர நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுறீ. சரி. பாவாடை தாண்டி போட்டோம்னா ரொம்ப பெரிய பொண்ணா தெரியும். கஷ்டப்படுறது யாரோ, தப்பு செஞ்சது யார் யாரோ. வெளியே வரல. ஓ, இந்த மான் ட்ரெஸ் போட்டு வா. கரெக்ட்டா இருக்கா? சரி மிஸ். மிஸ், கம்ப்யூட்டர் இருக்குமா நெட் கனெக்ஷனோட? ப்ளீஸ். 10 minutes தான். ஃபாதர் ரவுண்ட்ஸ்க்கு வர டைம் ஆச்சு. தேங்க்ஸ் மிஸ். ஹாய், how are you? என்ன பேசுறதுன்னு தெரியல. சாப்பிட்டீங்களா? நேத்து தானே பேசணும். ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம். ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. பரிதாபம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கட்டுமா? என்ன வேலை பார்ப்பீங்க? டீச்சர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுக்க முடியுமா? ப்ளீஸ். என்ன படிச்சிருக்காங்க? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன படிச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மீட் பண்ணுமா? சரி, இப்போ ஒரு மினிஸ்டர் ப்ரோக்ராம் பண்றீங்கல்ல, அந்த ப்ரோக்ராம் நல்லபடியா பண்ணுங்க. நானே வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா? வணக்கம் அப்பா.